ஹலோ மை டியர் ட்ராமா லவ்வர்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த சீனியர் ரிவெஞ்ச் ட்ராமாவோட பார்ட் 5 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். கடைசியா அந்த லூ நம்ம ஹீரோயின் கிட்ட உன் வாய்ஸ்னால தான் உன்னை கூட வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. சோ இதுலயே நம்மளோட வாய்ஸை ஏதோ பண்ண போறா அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்குவா. அடுத்த செகண்ட்லயே அந்த லூ அங்க இருக்கிற வேலைக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்ம ஹீரோயினோட வாய்க்குள்ள ஏதோ ஒரு மருந்து ஊத்துற மாதிரி தெரியும். அதை குடிச்ச அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோனுக்கு அப்படியே வாய் பூரா ரத்தமா வரும். அவளால ஒரு வார்த்தை கூட பேசவே முடியாத மாதிரி ஆயிரும். ஆனா இதெல்லாம் இப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த வாய்ஸ் கமாண்டர் தேடி போன நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவங்க டீம் எல்லாம் அப்படியே காட்டுக்குள்ள தேடிக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோவோட கண்ட அந்த வாய்ஸ் கமாண்டர் பட்டுருவான். உடனே கண்ணை வச்சு மிரட்டி அவனை அரெஸ்ட் பண்ணலான்னு பாக்குறப்ப திடீர்னு அந்த வாய்ஸ் கமாண்டரோட ஃபேஸ் நம்ம ஹீரோவுக்கு ஆனா ஃபேஸ் மாதிரி தெரியும். அதுவும் நம்ம ஹீரோயின் இவனை பார்த்து நான் உன்னை அடியோட வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தோணும். இதனால நம்ம ஹீரோ ஒரு செகண்ட்ல அப்படியே குழம்பி போக இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அந்த வாய்ஸ் கமாண்டர் அங்க இருந்து தப்பிச்சிருவான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு ஏதோ சரியில்லாத மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அதனால வீட்டுக்கு போய் ஃபர்ஸ்ட் ஆனாவை பார்க்கணும் அப்படின்ட்டு கிளம்புவான். ஆனா அவன் வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த லூ அப்படியே நல்லவ மாதிரி என்னன்னு தெரியல திடீர்னு ஆனா ரத்த வந்தியா எடுக்கிறா அப்படிங்கிற மாதிரி அவன் கிட்ட சொல்லுவா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ அப்படியே அடிச்சு புடிச்சு அங்க போய் பார்த்தா அவ ஒரு மாதிரி வீக்கான ஸ்டேஜ்ல தான் இருப்பா. அப்ப அவளை செக் பண்ண டாக்டர் அப்படியே நான் அவளுக்கு மருந்து கொடுத்திருக்கேன், இன்னும் 4-5 நாள்ல அவ பேசிடுவா, பட் ஆனா இதுக்கு மேல அவளுக்கு பாடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு செமையா கடுப்பாயிரும். நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவேன்னு தெரியாது, என்னோட ஒய்ஃபுக்கு மறுபடியும் அவளோட வாய்ஸ் வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சண்டை போடுவான். ஆனா நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் திடீர்னு நம்ம ஹீரோனுக்கு உடம்பு செல்லாம போனனாலதான் இப்படி அவ வாய்ஸ் போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் அந்த லூ அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரியல. ஆனா இதுவே இன்னொரு பக்கம் அந்த லூவை தான் காட்டுவாங்க. பண்ற வேலை எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ ஒரு அப்பாவி மாதிரி அப்படியே மிங்க முன்னாடி போய் நிப்பா. அவன் அப்படியே நான் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேல, அதுவும் மெயினா அந்த சிகரெட்டை கோவோட பிளேஸ்ல வச்சிட்டேல அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு அந்த லூ ஒரு மாதிரி பயந்துகிட்டே நீ சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேன், ஆனா அந்த சிகரெட்னால ஓகே எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடாதுல அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு அந்த மிங்கு நான் போய் என்னோட தம்பிக்கு கெடுதல் நினைப்பேனா, அது ஜஸ்ட் ஒரு அடிக்டிவான சிகரெட், அதை பிடிக்க பிடிக்க அவனுக்கு இன்னும் சிகரெட் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் தோணும், வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு அடுத்து இப்ப அப்படியே நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. தன்னால இப்ப சுத்தமா பேசவே முடியாது அப்படிங்கறது தெரிஞ்சனையும் நம்ம ஹீரோயின் ரொம்ப உடஞ்சு போயிருவா. ஏன்னா அவ ப்ரொஃபஷனே பாட்டு பாடுறதுதான். இப்படி இருக்கிறப்ப இப்ப இவளால வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாத மாதிரி தான் இருக்கும். சோ இதெல்லாம் நினைச்சு நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் ஃபீல் பண்ண இவ ரொம்ப ஃபீல் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல இருந்து பாத்துக்குவான். ஆனா நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் இவனாலதான் தன்னோட வாய்ஸ் போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பா. அதனால அவ நம்ம ஹீரோ கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டா. ஆனா இதனால டென்ஷனான நம்ம ஹீரோ இப்ப அப்படியே சிகரெட் எடுத்து அடிக்க ஆரம்பிப்பானா. ஆனா அதை ஸ்மோக் பண்ண அவனுக்குள்ள ஏதோ சில மாற்றங்கள் இருக்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுவான். அடுத்த செகண்ட்லயே ஆப்போசிட்ல உட்கார்ந்துருந்த நம்ம ஹீரோயின் அவன் கண்ணுக்கு அந்த சீனியர் மாதிரி தெரியுமா. அதுவும் அப்படியே அந்த சீனியர் அவளுக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்காது, அவ என்னோட சாவுக்கு பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் உன் கூட இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த சீனியர் சொல்ற மாதிரி இவனுக்கு தோணும். இதனால நம்ம ஹீரோ கோவப்பட்டு இப்ப அப்படியே அந்த சீனியரோட கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறேன்ட்டு நம்ம ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அப்படியே ஒரு கோவத்துல நம்ம ஹீரோயின் அப்படியே தள்ளிவிட அவ விழுந்த கடுத்துதான் இப்ப நம்ம சண்டை போட்டது அந்த ஸ்னோ டிராப் கூட கிடையாது, ஆனா கூட அப்படிங்கிற விஷயமே நம்ம ஹீரோக்கு புரிய வரும். இதனால பதறி போய் அவளுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு பக்கத்துல போய் பார்க்கலான்ட்டு போனா இப்ப இவனை பார்த்தாவே நம்ம ஹீரோயின் ரொம்ப பயப்படுவா. இந்த விஷயம் இன்னும் நம்ம ஹீரோவை பாதிச்சிரும். இதனால கோவத்துல அவன் கைய அவனே உடைச்சுக்குவான். ஆனா இந்த சத்தம் கேட்டு இப்ப அந்த அசிஸ்டன்ட் உள்ள வந்து பார்த்தா ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் தலையில அடிபட்டு கீழே விழுந்து கிடப்பா, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட கையில இருந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்கும். அதனால இவங்களை ட்ரீட் பண்றதுக்காக உடனடியா இப்ப டாக்டரை வர வச்சிருவான். அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோக்கு அவனுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயமே புரியாது. அதனால ஒரு மாதிரி குழம்பி குழம்பி மறுபடியும் இப்ப சிகரெட் தான் அடிப்பான். அப்ப முந்தி மாதிரியே திரும்பவும் ஹாலுசினேட் பண்ண ஆரம்பிப்பான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் இவன் கிட்ட வந்து நான் உன்னை வெறுக்கிறேன், என் சீனியரை கொண்டதுக்கு உன்னை நான் கொலை பண்ணாம விட மாட்டேன் அப்படின்ட்டு அவ கத்தி எடுத்து குத்துற மாதிரிலாம் இவன் ஹாலுசினேட் பண்ணி பார்ப்பான். இப்படி நம்ம ஹீரோக்கு ஒரு பக்கம் வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ இப்ப தூக்கத்துல கூட நம்ம ஹீரோவை பத்தி தான் யோசித்து பயப்படுவா. அதனால இனியும் இந்த வீட்டுல இருக்க கூடாது, எப்படியான்னு சீக்கிரம் இங்க இருந்து தப்பிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி அவ பிளான் போடுவா. அதனால அடுத்த நாள் அப்படியே வெளியே வாக்கிங் போற மாதிரி இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்ட்டு பிளான் போடுவா. ஆனா அப்ப அங்க இருந்த வேலைக்காரங்க எல்லாரும் சாரி மேடம், உங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ள எங்க வேணாலும் போறதுக்கு உரிமை இருக்கு, ஆனா இந்த வீட்டை விட்டு உங்களை வெளியே அனுப்ப கூடாதுன்ட்டு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவாங்க. இதனால இங்க இருந்து எப்படிடா தப்பிச்சு போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த லூ வருவா. உனக்கு இங்க இருந்து வெளியே போகணும்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்பா. ஆனா இவகிட்ட பேசுறதுக்கு கூட நம்ம ஹீரோனுக்கு இஷ்டம் இருக்காது. ஆனாலும் அந்த லூ வலுக்கட்டாயமா நம்ம ஹீரோனை ஸ்டாப் பண்ணி இப்ப உனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரே ஆள் நான் மட்டும்தான், ஏன்னா
இங்க இருக்கிற எல்லாருமே உன்னை அப்படியே 24/7 கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா கண்டிப்பா என்கிட்ட இருந்து உனக்கு ஹெல்ப் கிடைக்கும் அப்படிங்கறத அவங்க நம்பியிருக்கவே மாட்டாங்க. சோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி என்னோட ஹெல்ப் மூலியமா இங்க இருந்து நீ தப்பிச்சு போயிரு அப்படிங்கிற மாதிரி அந்த லூ சொல்லுவா. நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு பேச ட்ரை பண்ணுவா. நீ எதுக்கு இதெல்லாம் எனக்காக செய்யற அப்படின்ட்டு. நான் ஒண்ணும் இதை உனக்காக செய்யல. நீ மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா அதுக்கடுத்து நான் ஏதாவது ஒரு பிளான போட்டு ஹோவை உன்னை டோட்டலா மறக்க வச்சிருவேன். அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்கா ஹோவை நான் இப்படின்ட்டு எனக்கு சொந்தமாக்கிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினும் ரொம்ப யோசித்து பாப்பா. இப்போதைக்கு இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போனோம்னா அவ லூவோட ஹெல்ப் அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் உண்டு. அதனால நம்ம ஹீரோயினும் அந்த லூவோட ஐடியாக்கு ஓகேன்றுவா. அதுக்கடுத்து அன்னைக்கு நைட்டு தான் காட்டுவாங்க. திடீர்னு சம்பந்தமே இல்லாம இந்த வீட்டுக்குள்ள எல்லா சோல்ஜர்ஸும் அங்கிட்டு இங்கிட்டு போற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ என்னன்னு சொல்லி கேட்டா, அது ஒண்ணும் இல்ல, மிங்கோட ரூம்ல ஏதோ ஒரு முக்கியமான பொருளை காணுமா, அதத்தான் எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்லுவான். சோ இப்படி எல்லாரும் ஒரு ஒரு டைரக்ஷன்ல போய்கிட்டு இருக்கப்ப அந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த லூ நம்ம ஹீரோயினை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவா. ஆனா நம்ம ஹீரோயின் வெளியே போன உடனே அந்த லூ இப்ப அப்படியே மனசுக்குள்ள, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு நினைச்சியா, நீ இந்த வீட்டு வாசலை விட்டு தாண்டின உடனே உனக்கு ஒரு பெரிய ஆப்பு ஒண்ணு ரெடியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்குவா. அடுத்து இப்ப வெளியே வந்து நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவளை இப்ப ஒருத்தர் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து, நான் இதுக்காகத்தான் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பான். நல்ல வேலையா இப்ப கரெக்டா நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வந்துருவான். அவன் வந்து இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை காப்பாத்தி அவளோட ஃப்ரெண்டு வீட்டுல போய் விட்டுருவான். ஆனா தன்னை யாரு காப்பாத்தினது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்திருப்பா. ஆனா அதுக்கு அடுத்துதான் நம்மளுக்கு ஒரு விஷயத்தையே காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் இங்க இருந்து தப்பிச்சு போக போறா அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இவனுக்குள்ள இப்ப ஏதோ ஒரு மாற்றங்கள் இருக்கிறனால இங்க நம்ம ஹீரோயின் இருந்தா அவளுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளோட பிளான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவளை அப்படியே போக விட்டுருப்பான். ஆனா போற வழியில அவளுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிதான் இந்த அசிஸ்டன்ட பின்னாடியே ஃபாலோ பண்ண சொல்லி இருந்திருப்பான். ஆனா இப்படி நம்ம ஹீரோயின் இவன் கூட இல்ல அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோவால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அதனால அவளோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்து அவன் எப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப இப்போ நம்ம ஹீரோ சிகரெட் அடிக்காம அவனுக்கு அப்படி ஹாலுசினேட் ஆக ஆரம்பிக்கும். அதுவும் அங்க இருக்கிற நம்ம ஹீரோனோட ட்ரெஸ் பார்த்த உடனே அந்த இடத்துல சீனியர் இருக்கிற மாதிரி இவனுக்கு தோணும். அதனால அப்படியே கோவத்துல கன் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் தான் இவனை அமைதியாக்குவான். சோ இதுலயே நம்ம ஹீரோக்கு நல்லா தெரிஞ்சிரும் அவனுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு. ஆனா அப்ப நம்ம ஹீரோ திடீர்னு ரத்த வாந்தி வேற எடுத்துருவான். உடனே இப்ப டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ணா அவங்களால இவனுக்கு உண்மையிலேயே என்ன பிரச்சனை, இவன் எதனால இப்படி ஹாலுசினேட் பண்றான் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கவே முடியாது. அப்ப மறுபடியும் நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி அப்படியே சிகரெட் எடுத்து அடிக்க, அப்பதான் அந்த டாக்டர் இந்த சிகரெட்ல தான் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு ஸ்மெல்ல வச்சே கண்டுபிடிச்சிருவான். அதுக்கு அடுத்துதான் அந்த சிகரெட் செக் பண்ணி பார்த்ததுக்கு இவங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய வரும். இந்த சிகரெட்குள்ள ஒரு அடிக்டிவான ட்ரக்ஸ் இருக்கு போல. சோ இத ஸ்மோக் பண்றதுனாலதான் நம்ம ஹீரோக்கு ஹாலுசினேஷன் வந்திருக்கு. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுவாங்க. அவ இப்பதான் கண் முழிச்சிருப்பா. அப்ப அப்படியே அவ ஃப்ரெண்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவாளா. ஹீரோட அசிஸ்டன்ட் தான் இவளை காப்பாத்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் இன்னும் ஒரு மாதிரி குழம்பி போயிருவா. அது எப்படி அந்த அசிஸ்டன்ட் என்ன ஈஸியா வீட்டை விட்டு தப்பிக்க விட்டான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இப்ப மருந்து வாங்குறதுக்காக வெளியே போவாளா. அங்க இருக்கிற மக்கள் நம்ம ஹீரோவோட சிகரெட்ல அந்த ட்ரக்ஸ் இருந்த விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு வந்து அவ அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட இதை பத்தி சொல்ல நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்கிங்காவும் ஆயிரும். நம்ம ஹீரோவை நினைச்சு ரொம்ப கஷ்டமும் படுவா. உடனே அந்த ட்ரக்ஸ பத்தி அவ ஃப்ரெண்டு கிட்ட அவ விசாரிக்கிறப்பதான் நம்ம ஹீரோனுக்கு தெரிய வரும் அதை கண்டினியூஸா யூஸ் பண்ணா நிறைய ஹாலுசினேட் பண்ணுவாங்க, ரொம்ப கோவப்படுவாங்க, கடைசியில அப்படியே ரத்த வாந்தி எடுத்து கொஞ்ச நாள்ல அந்த ட்ரக்ஸுக்கு அடிமையாகி இறந்தே போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்லுவா. இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அப்ப இத்தனை நாள் அவன் நம்ம கிட்ட இவ்வளவு கோவமா நடந்துகிட்டதுக்கு காரணம் அந்த ட்ரக்ஸ்னாலயா தான் இருக்கும். ஆனா இதை இப்படியே விட்டுறக்கூடாது, நான் எப்படியான்ட்டு அந்த ட்ரக் பழக்கத்துல இருந்து அவனை வெளியே கொண்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. ஆனா அந்த ஃப்ரெண்டு ஒத்துக்கவே மாட்டா. அவன் ஏற்கனவே உன்னை ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணிருக்கான், நீ மறுபடியும் அங்க போறது உனக்கு தான் பிரச்சனை அப்படின்பா. ஆனா இப்ப நம்ம ஹீரோனோட மைண்ட்ல ஓடுறது எல்லாமே எப்படியான்ட்டு அந்த அடிக்டிவான ட்ரக்ஸ்ல இருந்து நம்ம ஹீரோவை மீட்டு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஏன்னா என்னதான் நம்ம ஹீரோ அதை தெரியாம ஸ்மோக் பண்ணிருந்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சம் ஸ்மோக் பண்ண அந்த ட்ரக்குக்கு அப்படியே அடிக்ட் ஆயிருவாங்க போல. அதனாலதான் நம்ம ஹீரோயின் இவ்வளவு பயப்படுறா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட ஆபீஸ்ல தான் காட்டுவாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கிறனால அவன் கொஞ்ச நாளைக்கு கமாண்டரா இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிருப்பான். அதனால இவனோட பொறுப்பு எல்லாத்தையும் இப்போதைக்கு டெம்பரவரியா அந்த மிங்கு கிட்ட அவன் கொடுப்பான். ஆனா அதுக்கு அந்த மிங்கும் அப்படியே நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் கிட்ட, என் தம்பியை நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு, ஆனா இந்த ஊரையும் நான் பாக்கணுமே, அதனாலதான் இப்ப அவனுக்கு பதிலா நான் இந்த கமாண்டர் போஸ்ட அக்செப்ட் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்ட்டு
ரொம்ப நல்லவே மாதிரியே பேசுவான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே இவன் தானே அந்த லூ கிட்ட சொல்லி அந்த சிகரெட்டையே மாத்தி வச்சிருப்பான். இது தெரியாம நம்ம ஹீரோ இவன் நல்லவன் சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கான். ஆனா இப்ப நம்ம ஹீரோக்கு இப்படி ஆனனால அந்த லூ வந்து இவன் கூட சண்டை போடுவா. அந்த சிகரெட் பிடிக்கிறதுனால ஓக்கு பெரிய ஆபத்து இல்லைன்னு சொன்னியே, இப்ப உன்னால அவனுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சண்டை போடுவா. ஆனா அப்ப அவன் அப்படியே அவளை தள்ளி விட்டு, நான் இதெல்லாம் உனக்காகவும் சேர்த்துதான் பண்ணேன், இப்ப மட்டும் பாரு அவன் இந்த சிகரெட்டுக்கு அடிமையானனால அவன் ஆனாக்கு அகேன்ஸ்டா நிறைய பண்ணான். இதனால ஆனாவும் அவனை வெறுத்து போயிட்டா. சோ இனி நீ ஈஸியா உன்னோட ஆசையை நிறைவேற்றிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். ஆனா இவன் இப்பெல்லாம் பேசுறதுலயே இவன் எவ்வளவு கெட்டவன் அப்படிங்கறது அந்த லூக்கு தெரிஞ்சிரும். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. இப்ப அவன் ஆளே ஒரு மாதிரி ரொம்ப வீக் ஆகி போய் கிடப்பான். பிளஸ் அவனால அந்த ட்ரக்கை விட்டு விலகவே முடியாது. அவன் எவ்வளவுதான் அவனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாலும் எப்படியான்ட்டு ஒரு தடவையான்ட்டு அந்த ட்ரக்கை அடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரிதான் அவன் மைண்டுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கும். பட் ஆனா அந்த அசிஸ்டன்ட் பக்கத்திலே இருந்துகிட்டு அவனை ஸ்மோக் பண்ண விடாத அளவுக்கு பாத்துக்குவான். ஆனா இப்படி அவன் ஸ்மோக் பண்ணாதனாலேயே நம்ம ஹீரோ ரொம்ப ரத்தவந்தியா எடுத்துக்கிட்டே இருப்பான். அது மட்டும் இல்லாம இப்ப அந்த ட்ரக்குக்காக அவனோட அசிஸ்டன்டோட காலை பிடிச்செல்லாம் கெஞ்சுவான். ஒரே ஒரு சிகரெட் மட்டும் கொடு, அதுக்கடுத்து இதை டோட்டலா நான் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கெஞ்சுவான். இவனை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு அந்த அசிஸ்டன்ட்டுக்கே ரொம்ப பாவமா இருக்கும். அதனால சரி ஒரே ஒரு சிகரெட் மட்டும் அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு எடுப்பான். இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து அது எல்லாத்தையும் தள்ளி விட்டுருவா. ஆனா இவனை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியாது. நீ எதுக்கு இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின், நான் இங்க மறுபடியும் வந்ததுக்கு காரணம் உன்னை இந்த போதை பழக்கத்துல இருந்து மொத்தமா மாத்துறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப டக்குன்ட்டு அவன் கைய கட்டி போட சொல்லிடுவா. ஆனாலும் நம்ம ஹீரோ எப்படியான்ட்டு இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் ஸ்ட்ரகிள் பண்ணுவான். உடனே அந்த அசிஸ்டன்ட் என்ன பண்றதுன்னு தெரியாம டக்குன்ட்டு கழுத்துல ஒரு பிளாக் வைப்பான். இதனால அப்பதைக்கு நம்ம ஹீரோ அப்படியே அன்கான்சியஸ் ஆகி படுத்துருவான். இப்போ நம்ம ஹீரோ மயக்கத்துல இருக்கிறப்பயே இவளோட ஃப்ரெண்ட் தயாரிச்சு கொடுத்த மருந்து நம்ம ஹீரோயின் அவன் வாயில வச்சு விட்டுருவா. பட் இருந்தாலும் இந்த மருந்தோட பவர் மட்டும் இவன் அந்த ட்ரக்ல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு யூஸ் ஆகாது. இப்ப அவன் வயலண்டா பிஹேவ் பண்ண மாதிரி தான் அடுத்து அவன் வயலண்டா பிஹேவ் பண்ணுவான். ஆனா நம்ம தான் ஸ்டபானா இருந்து அந்த ட்ரக்க அவன் கிட்ட கொடுத்துடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே இவ சொன்ன மாதிரி நம்ம ஹீரோ ரொம்ப வயலண்டா பிஹேவ் பண்ணுவான். எனக்கு ஒரே ஒரு சிகரெட் மட்டும் கொடுங்க அப்படின்ட்டு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவான். ஆனா அப்போ ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என்ன பண்றோங்கிறது கூட தெரியாம டக்குன்ட்டு நம்ம ஹீரோனோட கையை கடிக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கு அடுத்துதான் நம்ம ஆனாவை ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறதே அவனுக்கு ரியலைஸ் ஆகும். ஆனா இப்ப இவன் பண்ற கஷ்டத்தெல்லாம் பார்த்து அந்த அசிஸ்டன்ட் கூட, மேடம் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, பேசாம நம்ம வேணா இன்னைக்கு ஒரே ஒரு சிகரெட் மட்டும் கொடுப்போம், அடுத்த அரை சிகரெட் காசு சிகரெட் இப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வருவோம் அப்படிம்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரிக்டா முடியவே முடியாதுன்றவா. இந்த மாதிரி ஒன்ஸ் கொடுத்து பழகிட்டோம்னா அவனால அந்த ட்ரக் விட்டு வெளியே வரவே முடியாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்த ட்ரக் அடுத்தவன் ஏதாவது ஒரு தடவை எடுத்தா கூட அவன் உயிருக்கே ஆபத்தா கூட அது போய் முடியலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. ஆனா இப்ப இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்ட்டு அந்த லூ இந்த இடத்துக்கு வந்துருவா. அவ நம்ம ஹீரோயின் கூட சண்டை போடுவா. நீதான் அந்த வீட்டை விட்டு வெளியே போனேல, மறுபடியும் எதுக்கு வந்து போவ நான் பாத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கத்துவா. ஆனா இப்ப ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கிற நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே அவளை பிடிச்சு வெளியே தள்ளி விட்டுருவா. என் ஹஸ்பண்ட எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. இதுவே இன்னொரு பக்கம் அந்த மிங்க தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா அப்படிங்கிற விஷயம் அவன் சுத்தமா பிடிக்காது. ஏன்னா அவ வந்தாவே கோவை எப்படியான்ட்டு நல்லபடியா மாத்திருவா அப்படிங்கறது அவனுக்கு தெரியும். அதனால வேற ஏதாவது ஒரு பிளான போட்டு சீக்கிரம் இவங்க ரெண்டு பேத்தையும் பிரிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மிங் யோசிப்பான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. நாள் ஆக ஆக அவனோட பிஹேவியர்லாம் ரொம்ப மோசமா போய்கிட்டே இருக்கும். அந்த ட்ரக்குக்காக இப்ப அவன் நம்ம ஹீரோயினே அடிக்கிற ரேஞ்சுக்கு போயிருவான். அப்போ அவனை எப்படியான்ட்டு காம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் அவன் கிட்ட, நீ ஏற்கனவே குழந்தை மேல ரொம்ப ஆசை வச்சிருந்தல, இப்ப நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்றேன், ஒன்ன மாதிரிதான் நானும் அந்த குழந்தைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீ நினைக்கிற மாதிரி அந்த குழந்தைய நான் அபார்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. இந்த விஷயத்தை கேட்டுக்கெடுத்து இவ்வளவு நேரம் வயலண்டா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ கொஞ்சம் சாஃப்ட் ஆவான். சோ இந்த மாதிரியே நம்ம ஹீரோயின் இவங்களுக்குள்ள இருந்த லவ் பத்தி பேசுறது, குழந்தைய பத்தி பேசுறது அப்படிங்கிற மாதிரி பேசியே நம்ம ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணுவா. ஆனா இதுவே இன்னொரு பக்கம் அந்த மிங்க தான் காட்டுவாங்க. அவன் இப்ப ஏதோ ஒரு மோதிரத்தை அந்த ஆபீஸ் ரூம்ல இருக்கிற டிரால வைக்கிற மாதிரி தெரியும். அதுவும் மெயினா அந்த மோதிரம் பார்க்க அந்த ரோஸ் பெட்டல் மோதிரம் மாதிரியே இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே ஒரு 3 வாரம் கழிச்சு தான் காட்டுவாங்க. இப்ப நம்ம ஹீரோ நல்லாவே கியூர் ஆயிருவான். அதனால மறுபடியும் அவனே கமாண்டராவும் ஆயிருவான். சோ இந்த மாதிரி நம்ம ஹீரோட வாழ்க்கையில எல்லாம் நல்லபடியா தான் போகும். பிளஸ் நம்ம ஹீரோயினும் இவன் கூடயே தான் இருப்பா. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் நம்ம ஹீரோயினுக்கு பர்த்டேவும் வரும். அதனால நம்ம ஹீரோ அவனாவே கஷ்டப்பட்டு இவளுக்காக ஒரு ஹேர் கிளிப் ஒன்னு ரெடி பண்ணுவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவன் நம்ம
ஹீரோக்காக ஸ்பெஷலா ஏதோ ஒண்ணு சமைச்சு இப்ப நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கறதுக்கு அவனோட ஆபீஸ் ரூமுக்கு போவா. ஆனா அந்த இடத்துல நம்ம ஹீரோ இருக்க மாட்டான். அதனால அவனுக்காக அப்படியே அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப சும்மா அந்த டிராவை ஓபன் பண்ணி பாப்பாளா. அதுல அந்த ரோஸ் பெட்டல் மோதிரம் இருக்கும். இத பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்ணிருவா. அவ சீனியர் செத்து போனப்ப அவரோட கழுத்துல இருந்த மார்க்கும் இந்த ரிங்ல இருக்கிற மார்க்கும் ஒண்ணு அப்படின்ட்டு. அதனால நம்ம ஹீரோயின் மறுபடியும் நம்ம ஹீரோ மேல சந்தேகப்பட ஆரம்பிப்பா. சோ இந்த ரிங் உண்மையிலே நம்ம ஹீரோவோடதா, கடைசியா நம்ம ஹீரோயினோட சீனியரை கொன்னது யாரு அப்படிங்கறது எல்லாத்தையுமே நாளைக்கான ஃபைனல் வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பை பை.